ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்த்தி ஹோம். இது என்னோட செகண்ட் டைலரிங் வீடியோ தான். ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸ் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 சைஸ் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட். இது ஆம்பளைங்க ஷர்ட் கூட நம்ம ஃபுல்லாக அப்படியே அந்த ஷர்ட்டை வச்சு அளவு எடுத்து கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டை அப்படியே வச்சு அது எந்தெந்த அளவில் இருக்கோ அதை அப்படியே ஒரு மெஷர்மெண்ட்டை நான் கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு கட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். இது வந்து 40 இன்ச்சு சட்டை. நான் 2 மடச்சி போட்டிருக்கேன். சட்டைக்கு பின்பக்கத்தில் தான் மார்க் பண்ணிக்கணும். முதல்ல இங்கே 2லேருந்து 2.5 இன்ச்சு. இதுக்கு வந்து ஒரு பட்டிக்கு ஒரு கேன்வாஸ் வைப்பாங்க. அப்படி பட்டிக்கு கேன்வாஸ் வைக்கிறதா இருந்தால் 2.5 இன்ச்சு தேவை. நார்மலாக நீங்கள் துணியிலே மடித்து தைக்கிறதா இருந்தால் 2 இன்ச்சு போதும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பார்டரை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. அதோட தைச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இழுத்த மாதிரி வரும். இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னா அதுலேயே மடித்து தைச்சிக்கலாம். அப்படி மடித்து தைக்கும்போது கூட 2.5 இன்ச்சு வச்சு தைங்க. அப்போ தான் இந்த இடத்த நீங்கள் மடித்து தைக்கக்குள்ளே இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு இந்த ஓரத்தில் இருக்க அந்த பார்டர் வந்து ஸ்டிச்சில் இந்த அளவுக்கு உள்ளே போயிடும். நம்ம இங்கே காஜா கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இது வந்து 2லேருந்து 2.5 இன்ச்சு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டையோட உயரம் வந்து எனக்கு 29 இன்ச்சு வந்துச்சு. நான் 1 இன்ச்சு சேர்த்து 30 ஒரு ½ இன்ச்சு சேர்த்து 30.5 இன்ச்சு கட் பண்ணிடுவேன். இங்கே வந்து நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்தோட சைஸ் வந்து இங்கேருந்து இங்கே உங்களுக்கு 3 இன்ச்சு வரும். கழுத்துக்கு வந்து 3 இன்ச்சு வந்து வச்சு இங்கே அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கு இறக்கம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு அங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். கழுத்தோட ஹைட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கணும். நம்ம அங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே நீங்கள் அதுக்கு அளவு எடுத்துக்கணும். கழுத்து இறக்கம் 2.5 இன்ச்சு, 9.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, சட்டையோட நடுப்பகுதி 18 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30.5 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் கஃப் மடித்து தைக்கிறதுக்காக நமக்கு அந்த இடத்துல சைஸ் கட் பண்ணுறோம். மடித்து தைக்கிறதுக்காக 2.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அதனால் 28ல் பாயிண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். இதையே சேம் சைஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒரு 10 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல வச்சு இதையே 2.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, திரும்பவும் 9.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, திரும்பவும் 18ல் ஒன்று, திரும்பவும் 28 அந்த ரேஞ்சில் ஒரு சின்னதாக புள்ளி வச்சுட்டு அந்த ஜாயிண்டெல்லாம் இப்படி கோடு போட்டு இணைச்சிடுங்க. இணைச்சி முடிச்சுட்டு இந்த உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 20 இன்ச்சு வந்து 19 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்துச்சு. 19 இன்ச்சில் பாதி பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு வரும். 1/4 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுறது அந்த தையல் வருது இல்லையா, அதுக்காக சேர்த்து 9.75ல் இந்த இடத்துல 9.75ல் ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கும் கீழே நெக்ஸ்ட் அந்த 9.5 இன்ச்சில் கை சைஸ் பார்த்திங்கன்னா ஆர்ம் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆம்போல் அளவு வந்து உங்களுக்கு 10.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 40 இன்ச்சு சட்டை வந்துச்சுன்னா 40 ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. கூட 2 இல்லைன்னா 2.5 இன்ச்சு அகலத்தில் விட்டு தான் வைக்கணும். 1 இன்ச்சுக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க மார்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த சைஸை நம்ம இணைச்சிருக்கோம். அதுக்காக தான் இந்த அளவு. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு ½ இன்ச்சு குறைச்சி மொத்தமாக பார்த்திங்கன்னா இது 10.5, இது ஒரு 2.5 இன்ச்சு 13 இன்ச்சு வருது. இதில் வந்து நீங்கள் 12.5 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கேன். அரை இன்ச்சு நம்ம குறைச்சா போதும். குறைச்சி இங்கே மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கர்வ் சைஸ் வர்றதுக்காக இங்கே என்ன சைஸ் வந்துச்சோ சேம் அதே சைஸை கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதாவது இந்த 28லேருந்து இந்த இடத்துக்கிட்ட சேம் இங்கே என்ன சைஸ் வந்துச்சோ அதே சைஸை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கடைசியாக அப்புறமா நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஷேப் எவ்வளோ வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். கரெக்டாக சட்டையோட அளவு குறையாமல் இந்த இடத்துலேருந்து இதை எடுக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலாக பட்டன் பட்டிக்கிட்ட ஒட்டி வராதுங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து இது எல்லா அளவுகளையும் இப்போ நம்ம ஒன்று சேர்த்தாச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாப்பி ஹெல்த்தி ஹோம்.